ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎன் டிரைவிங். பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5th டேக்கான கிளாஸ். இந்த 5th டேக்கான கிளாஸில் இவர் எப்படி ஓட்டுறாருன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு கேண்டிடேட் வந்து மாற்றி மாற்றி காமிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லோரும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் என்னால் முடியல. நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். மேபி இன்னொரு 1 வீக்கில் வந்து லேடிஸ் ட்ரைனிங் ஒருத்தர் இது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஐடியா. ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டினியூவாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, உங்களுக்கு இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுங்க? இன்னையோட 5வது நாள். ஓகே ஓகே, இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெளியில் எப்படி ஓட்டுறோம், அதை எப்படியெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணி ஓட்டுறோம். இப்போ இத்தனை நாளாக நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க, நம்ம டிரைவிங்கை நம்ம அதிகமாக கவனிக்கல. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஓட்டுறதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு டிரைவிங் ஒழுங்காக வருதா இல்லையான்றது நமக்கே அது புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளச்சை முழுசாக அழுத்திட்டு அது அப்புறம் முதல்ல கிளச்சை அழுத்திட்டு ஃபஸ்ட் கியரை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த வலது கால் இருக்குல்ல, அந்த வலது கால் எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு இந்த கையை ஹேண்ட் பிரேக்கில் வச்சு அழுத்தி கீழே முழுசாக விட்டுட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டீங்க. அந்த மூவிங் வருது இல்லை, மூவிங் வர இடத்துல கிளச்சை நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். லைட்டாக லெஃப்ட் ஸ்பீட் வேண்டான்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் என்ன சொன்னேன், நம்மளோட டிரைவிங்கை நம்ம கவனிக்கணும், அதுக்கு அவசரப்படாதீங்க. ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கும். இப்போ நம்ம வேகம் கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டாம். எதிர்க்க என்ன இருக்குது பாருங்கள், அங்கே வேகமாக போகிற மாதிரியா இருக்குது. அப்போ ஏன் வேகம் கொடுக்கணும்? நம்ம இங்கேருந்தே உருட்டிகிட்டே போகலாமே. இதுதான் நான் யோசித்து செய்யுங்கன்னு சொல்கிறேன். இதை தாண்டின பிறகு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு கவனிச்சுட்டு இப்போ படிப்படியாக ஆக்சிலேட்டரை வலது கட்டை விரல்ல அப்படி கட்டை விரல்ல லேசாக ஒரே சீராக அழுத்தி கிளச். ரெண்டாவது கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். இப்போ லைட்டாக லெஃப்ட். இப்போது உங்களுக்கு 2-3 நாளாக ஓட்டிகிட்டு இருந்தீங்களா, ஒரு படபடப்பாகவே ஓட்டிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நிதானமாக செய்யும்போது எப்படி இருக்கு, நல்லா புரியுதா? ரைட். கிளச், ஸ்டேரிங் பாருங்கள், அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். ஒன்றை கவனித்து ஒன்றை விட்டுறக்கூடாது. இப்போ ஆக்சிலேட்டர் லெஃப்ட்டு இழுக்கும், ஹாரன் ஒரு முறை அடிச்சிருங்க. நம்ம வர்றதை அவரை தெரியப்படுத்திடுங்க. படுத்திட்டு இப்போ நிதானமாக ஒரே ஸ்பீடாக போயிட்டே இருங்க. அங்கே லாரிங்கெலாம் வருதா, லெஃப்டில் பைக் போதா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை பாருங்கள். நம்மளால் இந்த கேப்பில் போக முடியுமா, ஏன் வண்டி லெஃப்ட்டு சாயுது, இதெல்லாம் கவனிங்க. சாஞ்சு மறுபடியும் ரைட்டில் இழுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி போகக்கூடாது. அப்போ வண்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நம்ம தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். இந்த ஃபால்ட் ஏன் வருது, கியர் மாற்றும் போது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போயிடுது ஸ்பீடை கூட. நம்ம 4வது கியரில் என்ன வேகத்தில் இருக்கணும், குறைந்தபட்சம் 35 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும். இப்போ அதிகமாக ஸ்பீட் வேணும், கண்ட்ரோலாக போங்க. உங்கள் ட்ராக்கில் நீங்கள் நேராக இருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ இந்த நெளிகிறதுக்கு காரணம் என்னென்னா, மற்றவங்கள நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீங்க. மற்றவங்கள கவனிக்காமல் உங்கள் ரோடு காலியாக இருக்குல்ல, அதை மட்டும் அதிகமாக கவனிக்கணும், ஸ்பீடை கூட. இந்த மாதிரி இடத்துல முடிஞ்சால் ஹாரன் யூஸ் பண்ணிட்டு போகிறது சேஃப். ஹார்ன் அடிச்சிருங்க.
ஓகே. எனக்கு ஸ்டேரிங்கில் கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே அலாஞ்சிட்டே இருக்கு. தெளிவான முடிவு எடுங்க. ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஸ்லோ பண்ணிவிடுங்க. கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுத்துருங்க. ஒரே முடிவாக எடுங்க. கொடுத்தே ஆகணும் நீங்கள். ஏன்னா மேட்டில் இருக்க வண்டி ரொம்ப வேகம் குறைஞ்சிச்சு. 4வது கீரில் இருக்குது. நீங்கள் 4வது கீரில் 35 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும். இப்போ வேகத்தை கொஞ்சம் லைட்டாக ஏன்னா மேடு ஏறியாச்சு. ஏறின பிறகு லிமிட்டாக ஒரே வேகமாக மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு எதில் மிஸ்டேக் வருதுன்னு தெரியுதா? எதில்? ஸ்டேரிங். அப்போ நீங்கள் அதில் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அலாஞ்சிட்டே இருக்குது. ஒன்று நீங்கள் லெஃப்டில் போகிறவங்கள பார்க்குறீங்க, இல்லைன்னா ரைட்டில் வரவங்கள பார்க்குறீங்க. ஆனால் தான் இப்படியும் அப்படியே அலாஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தையும் விட்டுட்டு உங்கள் ரோடை நீங்கள் தரைய பாருங்கள். உங்கள் ரோடு எது தெரியுமா? இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் உங்கள் ரோடை நீங்கள் பார்வையில் நிறுத்துங்க. அப்போ வண்டியும் நேராக போகும். ஸ்லோ பண்ணுங்கள். கிளச்சை அழுத்திங்க. முழுசாக அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி லெஃப்டில் வரும்போது மிரரை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா லெஃப்ட் எடுங்க. வந்து ஸ்டடி பண்ணி இப்போ பிரேக்கை மெதுவாக இந்த மாதிரி வேகமாக அழுத்தக்கூடாது. இருங்க, எந்த காலை எடுக்காதீங்க, எந்த காலை எடுக்காதீங்க. முதல்ல நியூட்ரல், அப்புறமா அதெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் லெசன் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இங்கே கற்றுக் கொடுக்குறத நீங்கள் லெசன் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டியை திருப்பணும். திருப்புறதுக்கு உங்களுக்கு அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துக்கும் இதுக்கும் பாருங்கள் இடம் தாராளமாக மட்டமாக இருக்குது. இப்போது நம்ம இங்கே கீழே இறங்கணும்னா ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ பாருங்கள், அந்த மண்டபத்தில் ரைட் சைடில் அந்த ரோடுக்கும் அந்த மண் தரைக்கும் இருக்கிற அந்த சென்டர், அந்த கேப் பாருங்கள் மட்டமாக இருக்கா? இப்போ அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரோடு வெட்டாக இருக்குல்ல. அப்போது இங்கே நம்ம கீழே இறங்கினா மறுபடியும் மேலே ஏறும்போது வண்டி கொஞ்சம் திணறும். அப்போது அங்கே கீழே இறங்கினா மறுபடியும் மட்டமாக மேலே ஏறிடும். தெரியுதா? இதை தான் நம்ம மெயினாக கவனிக்கணும். இப்போ நீங்கள் 2 வீலர்லேயே ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், ரோடை விட்டு கீழே இறங்கிட்டீங்க, மறுபடியும் ரோட்டில் ஏற்றும் போது 2 வீலர் ஏறுமா? கொஞ்சம் வழுக்கும், டயர் ஸ்லிப் ஆகும், ஒரு மாதிரியா போவோம். ஆனால் அதே அந்த இடத்துல மட்டமாக இருக்குது. இதே தான் நம்ம கவனிக்கணும். எப்போவுமே யூ டர்ன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. இதை கவனித்து தான் வளைக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே லெஃப்டில் இறக்க வேண்டாம், நேராக போய் அங்கே நிப்பாட்டி அங்கேருந்து அப்படியே யூ டர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக ஆக்சிலேட்டர் தேவையில்லை. ஸ்டேரிங் கண்ட்ரோலும் கிளச் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? கிளச்சை நல்லா அழுத்துங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, கிளச்சை நல்லா அழுத்திட்டீங்களா, கியரை போட்டிங்களா, மூவிங் பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டும். அந்த வைப்ரேஷனோட கிளச்சை நிப்பாட்டிக்குங்க, எடுக்காதீங்க. அப்படி நிப்பாட்டும் போது உங்களுக்கு வேகமாக இழுத்துன்னு போகாது. அதாவது அழுத்தக்கூடாது, நிப்பாட்டணும். அழுத்தவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. கொஞ்சம் எடுங்க. அந்த நவுறுதா, அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி. நிப்பாட்டுறதுன்னா அழுத்துறது இல்லை, நிப்பாட்டுறது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ உங்களுக்கு பாருங்க வண்டி இன்ச் இன்ச்சா நவரும். இந்த மாதிரி நவரும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், எந்த பக்கம் நம்ம எப்படி வளைக்கலாம், எந்த இடத்துல வளைச்சா வண்டி எங்கே போகும்ன்றது ஐடியா வந்துடும். இப்போ பின்னாடியும் முன்னாடியும் கவனிச்சிங்க. இப்போ ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கிளச்சை எடுங்க. ஃபுல் டர்ன் ஃபாஸ்ட்டாக கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. ஃபுல்லாக வளைங்க, முட்டணும் ஸ்டேரிங். ரைட். யூ டர்ன் முடிஞ்ச பிறகு உங்கள் ரோட கவனிங்க, ஸ்டடி பண்ணுங்க இப்போவே. அதுக்கு தான் நான் அங்கேயே சொன்னேன் உங்களுக்கு, ஸ்டடி பண்ணுறது லேட் பண்ணிங்க. ரோடு வரைக்கும் வந்து ஸ்டடி பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இங்கே ரோட்டில் வந்து ஸ்டடி பண்ணுற வரைக்கும் வண்டி அந்த பக்கம் போயிடும். அதனால் அங்கேருந்து வருது இல்லை, வளைய ஆரம்பித்து வரும்போதே நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது இங்கே ரோட்டில் கரெக்டாக நேரம் ஆகிடும். இதை நல்லா கவனிங்க. ஓகே. இப்போ ஆக்சிலேட்டரை, கிளச்,
செகண்ட் கிளச்சை எடுத்துட்டு லாங் ஃபோக்கஸ், கொஞ்சம் லெஃப்ட்டு. இந்த ஆக்சிலேட்டர் அழுத்துறத கொஞ்சம் படிப்படியாக அழுத்துங்க, சடனாக அழுத்தாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த தடவை ஸ்டேரிங்கில் அதிகமாக மிஸ்டேக் வரக்கூடாது. பாருங்க, வேகம் கம்மியாக இருக்கீங்க, ஆனால் அதிகமாக ரைட்டில் போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி போகிறதுனால பின்னாடி வரவனுக்கு தான் இடைஞ்சல் அதிகமாக வரும். அதனால தான் ஹார்னும் அடிக்கிறான். வேகம் கம்மியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதிகமாக ரைட் போகாதீங்க, லெஃப்ட் கூட ஒட்டி போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு பின்னாடி வரவனால தொந்தரவு இருக்காது. அதான் அந்த ஒரு படபடப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக போகலாம். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர், ஸ்லோ கிளச், 4. ஒரு முறை ஹார்ன் அடிச்சிருக்கு. கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். உங்கள் ரோடை மட்டும் கவனிங்க, ஃபோக்கஸ். ஹார்ன் ஒன் மோர். கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ. கீழே நீங்கள் ரோடை பார்க்கல இன்னும். நீங்கள் ரோடை பார்த்தீங்கன்னா எங்கே அட்ஜஸ்ட் பண்ணோன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் வண்டிங்க மேலே தான் அதிகமாக கவனம் வைக்கிறீங்க. ரோடை பாருங்கள், நீங்கள் தரையை பாருங்கள், எங்கே எப்படி ஒதுங்கி போகணுன்ற ஐடியா கிளியராக வந்துடும். ஓகே, இப்போ வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்லோ கிளச். அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு லெஃப்டில் மிரரை முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டு மெதுவாக ஓரம் வாங்க. பிரேக் இப்போ அழுத்தாதீங்க. ஃபஸ்ட்டு ஓரம் வரட்டும், ஓரம் வந்து நேரம் ஆகட்டும். இப்போ மெதுவாக பிரேக் அப்ளை பண்ணு. ரைட், சரியாக இருக்கு. ஓகே, இப்போ நியூட்ரல். எந்த காலம் எடுக்காதீங்க, முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும். நீங்கள் யோசித்து செய்கிறதுக்குள்ள உங்கள் கால் அவசரப்படுது. உங்கள் கால் கை இதெல்லாம் அவசரப்படுது. உங்களை மீறி அது செயல்படுதுன்னா அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஆப்ரேட் பண்ணணும், அவசரப்படாமல் செய்யணும். ஓகே, இப்போ பிரேக்லேருந்து கால் எடுக்கணும். எப்போவுமே வண்டி நின்ன உடனே டக்குன்னு எந்த காலம் எடுக்கக்கூடாது. ஏன்னா வர்ற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸே உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ டூ வீலரில் கூட பாருங்கள், வேகமாக வந்து நின்று நீங்கள் மட்டமாக இருக்கிற இடத்துலையே நிப்பாட்டினா கூட பிரேக் விடும்போது என்ன ஆகும்னா வண்டி கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நவுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் உங்களை தள்ளும். அதனால் அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் நேரம் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிரேக்கில் கால் வைக்கிறது சேஃப். ஏன்னா நம்மள அறியாமலேயே டக்குன்னு பிரேக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா முன்னாடி நீங்கள் சுகூராக நிப்பாட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு வண்டி இருக்கும், அதை கவனிக்காமல் நீங்கள் பிரேக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் போய் டச் ஆகிடும். அதனால் எப்போவுமே இதெல்லாம் அதிகமாக கவனம் வைங்க. இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். கிளச்சு, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு இந்த தடவை இன்னும் நிதானமாக ஆப்ரேட் பண்ணுங்க. அந்த மூவிங் வரும்போது கிளச்சை நிப்பாட்டுங்க. ஓகே, அதுக்கு பிறகு பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்றத கவனிச்சுட்டு கிளச்சை முழுசா எடுத்துருங்க. எடுத்துட்டு கால் அணக்கிட்ட வைங்க. அடுத்த கீர் நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் கீரில் ரொம்ப தூரம் ஓட்ட போகிறது கிடையாது. அதனால் கால் கிளச்சில் கால் ரெடியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆக்சலேட்டர், ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச். செகண்ட் கிளச்சை எடுத்துட்டு இப்போ ஆக்சலேட்டர், கொஞ்சம் லெஃப்ட்டு, இப்போ ஸ்டடி.
நேர் பாயிண்ட். ரெடி, ஸ்லோ கிளச். ஸோ கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். ஓகே, ஸ்லோ கிளச் 4. கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். சூப்பராக பண்ணீங்க. இந்த நிதானம் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிதானமாக ஆப்ரேட் பண்ணுங்க, உங்களால் எல்லாத்து மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆரம்ப ஒரு முறை. இப்போ அங்கே வேகத்தடை போர்டு தெரியுதா? அப்போ அங்கே என்னென்னலாம் செய்யணுன்றது இங்கேயே நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. கிளச்சை முழுசாக அழுத்துங்க. அந்த கால் எடுத்து பிரேக்கில் ரெடியாக வைங்க. நமக்கு பிரேக் எவ்வளோ தேவை? வண்டி பாருங்கள், லெஃப்ட் ரைட் கொஞ்சம் போகுது, அது போகாமல் இருக்கணும். லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் என்ன வேகம் குறையுதுன்னு நோட் பண்ணிங்க. 20க்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் பிரேக்கை விட்டுடலாம். ஓகே, பிரேக்கை விட்டுட்டு கீரை என்ன கீரில் இருக்கும்? என்ன கீரில் வந்தீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் தானே கியர் போட்டீங்க. இப்போ 2வதுக்கு குறைச்சிக்கணும். 4 கீரை நீங்கள் தானே போட்டீங்க, அதுக்குள்ள மறந்து போச்சு. கிளச் மட்டும், ஸ்பீடு வேண்டாம். இப்போ வண்டியோட டைரக்ஷனை பாருங்கள். இப்போ நம்ம வண்டியை ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். லெஃப்டில் அந்த கரண்ட் கம்பம் தெரியுதா? போஸ்ட் ஒட்டி இருக்கு. அந்த கரண்ட் கம்பம் வரைக்கும் மெதுவாக ஓரவாங்க, டைம் எடுத்து. லெஃப்ட் மிரரையும் பாருங்கள். வேகம் கொடுக்காதீங்க, வேகம் கொடுக்காதீங்க. அப்படியே ஓரம் வந்து இப்போ ஒரு ஆள் நடந்து வராருல்ல, அங்கே பாருங்க. வண்டி நேரா இருக்கா? சரியா இருக்கா? கிளச்சு, பிரேக். இப்போ பாருங்க, நீங்க கிட்ட பார்க்கல, லெஃப்டும் பார்க்கல, நீங்க தூரமா பார்த்து வண்டியை நிப்பாட்டினீங்க, நியூட்ரல் பண்ணீங்க. இப்போ மிரரை பாருங்க, கரெக்டா வந்திருக்கா? இந்த கரெக்டா வர்றதுக்கு காரணம் தூர பார்வை தான். இந்த தூர பார்வை நீங்க நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வண்டியோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஓட்டுறதுக்கு ஐடியா தானாவே வந்துடும். ஓகேங்களா? ரைட், இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம மீதி வந்து அடுத்த கிளாஸு வேற வண்டியில் எப்படி ஓட்டணுன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.